ஓம் சாய்ராம். சாஜி பக்தர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமா? என் அன்பு உறவுகளே, இன்று பகவான் சத்யசாயி பாபாவின் 100வது பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் நானும் அவரை பற்றி சிறு உரை வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நவம்பர் 2025 11ஆம் மாதம் 23ஆம் திகதி உலகெங்கும் உள்ள பல இடங்களில் பாபாவின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இப்பிறந்த நாள் விழாவானது நவம்பர் 19 முதல் 24 2025 வரை நடைபெற்று வருகின்றது. இது அவரது அவதாரத்தின் மகிமையை காட்டுகின்றது. மக்கள் மனதில் ஆழமாக பதிந்துள்ள தெய்வீக அவதாரமாகிய பாபாவின் பிறப்பு, அவரது வாழ்க்கை, அவ்வாழ்க்கையில் மக்களுக்கு அவர் தரும் செய்திகள், அவரின் போதனைகள், தெய்வீக வெளிப்பாடுகள் அவரின் அவதாரத்தை உலகம் அறிய செய்கின்றது. சத்யசாயி பாபா நவம்பர் 23ஆம் திகதி 1926 இந்தியாவில் உள்ள ஆந்திர மாநிலத்தில் அவதரித்தார். மனித உருவில் பூமிக்கு வந்த பரம்பொருள் பாபா அன்பு, சேவை, இரக்கம், ஒற்றுமை, தர்மம் என்பவற்றை மீட்டெடுத்து உலகை மேம்படுத்துவதற்காக தனது வாழ்நாட்களை கழித்த மகான் சத்யசாயி பாபா என்று கூறினால் அது மிகை ஆகாது. ஆன்மீக உண்மைகளை குழந்தை பருவத்தில் இருந்தே ஆழமான புரிதலுடன் வெளிப்படுத்தினார் பாபா. இவரது போதனைகளில் சத்தியம், தர்மம், சாந்தி, பிரேமை, அகிம்சை என்பன அடங்கும். இவற்றை பின்பற்றி அனைவரும் வாழ வேண்டும் என அனைவருக்கும் அறிய தந்தார் சத்யசாயி பாபா. மனித குலத்திற்கு சேவை செய்வது கடவுளுக்கு செய்யும் சேவை என பாபா அடிக்கடி வலியுறுத்தி வந்துள்ளார். ஆன்மீகம் என்பது சேவைகளை முன்வைப்பது. அதற்கு இணங்க வைத்தியசாலைகள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் சனசமூக நிலையங்கள், நீர்ப்பாசன திட்டங்கள், இன்னும் பல சமூக சேவை நிறுவனங்களை மக்களின் பலனுக்காக அமைத்து கொடுத்தார் சாஜி பாபா. சீரடி சாஜி பாபாவின் அவதாரமாகிய சத்யசாயி பாபா மக்களுக்கு ஓர் வழிகாட்டியாகவும் மனித உருவில் வாழ்ந்த ஒரு தெய்வமாகவும் வாழ்ந்தது அவர் ஒரு அற்புத மகான் என்பதை காட்டுகின்றது. பகவான் ஸ்ரீ சத்யசாயி பாபாவின் பிறப்பு இவ் உலகத்திற்கு முக்கியமானது ஒன்றாகும். அவரது போதனைகளும் மற்றும் வாழ்க்கை வரலாறும் மக்களிடத்தில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. எனவே கலியுகத்தில் வாழ்க்கை சிக்கல்களை நீக்கவும் பகவானின் ஞானம் வழிகாட்டும் என கூறி சீரடி சாஜி பாபாவின் ஆசீர்வாதத்துடன் சத்யசாயி பாபாவிற்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை என் மனம் உருகி வாழ்த்தி விடை பெறுகின்றேன். ஓம் சாய்ராம்.